வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் மண்டபத்தில் வரக்கூடிய அந்த கர்டைன் பகுதிக்கு எப்படி நம்ம கலரிங் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸோட ரிக்வெஸ்டட் வீடியோ. மல்டி கலர் கர்டைன் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து மல்டி கலர் கர்டைன் எப்படி கலரிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரஞ்சு கலரும், ரெண்டாவதாக க்ரீன் கலர், அப்புறம் வந்து நான் அதில் பிங்க் கலரும் ரெட் கலரும் ஆட் பண்ணி நான் கர்டைனோட பேஸ் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இந்த 4 கலர் மல்டி கலர் கர்டைன் தான் வந்து நான் கொடுக்குறேன். இதுக்கு வந்து நான் ஸ்பெஷல் பிங்க்கு கூட ஒயிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொடுத்துருக்கேன். அடுத்தது ஸ்கேலட் ரெட் எடுத்து பேஸ் கலர் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம மேலே ஷேடிங்ஸ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆரஞ்சு கலருக்கு ஷேடிங் கொடுக்கலாம். ஆரஞ்சு கலருக்கு நான் பேஸ் கலர் கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஸ்கேலட் ரெட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து அந்த ஷேடிங்ஸ்க்கு வந்து எடுக்கிறேன். ஸ்கேலட் ரெட்டு வந்து கொஞ்சம் லைட் ரெட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் அது வந்து ஆரஞ்சுக்கு ஷேடிங்ஸுக்கு கொடுக்குறேன். அதை கொடுத்து முடித்ததுக்கப்புறமா காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கலர் எடுத்துகிட்டு அந்த டார்க் எண்டாகிற இடத்துலலாம் வந்து லைட்டாக ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். இப்போது நான் ஃப்ளூரசன்ட் ஆரஞ்சு எடுத்துக்கிறேன். ஃப்ளூரசன்ட் ஆரஞ்சு எடுத்துகிட்டு அந்த ஒயிட்டுக்கும் டார்க் ஷேடுக்கும் மிடில் வந்து நான் இன்னொரு லேயர் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போது நமக்கு ஆரஞ்சு கலர் வந்து நல்லா எடுப்பாக தெரியும். அது காயிட்டுங்க. அடுத்தது நம்ம க்ரீன் கலர் ஷேட் கொடுக்கலாம். க்ரீன் கலருக்கு லீஃப் க்ரீன் வந்து பேஸ் கலர் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலே வந்து போஸ்டர் க்ரீனில் வந்து நம்ம டார்க் ஷேட் எடுத்திருக்கோம். போஸ்டர் க்ரீனில் டார்க் ஷேட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இன்னும் டார்க்காக வேணும்னா நம்ம டார்க் க்ரீன் அதுலேயே வந்து டார்க் க்ரீன் இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம இன்னொரு லேயர் டார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அந்த கலரை வந்து மெர்ச் பண்ணிக்கலாங்க. ப்ரெஷ்ஷாக தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு கலர் கொஞ்சம் காயறதுக்குள்ளே வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக மெர்ஜ் ஆகிடும். அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து மெர்ச் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போது பிங்க் கலருக்கு வந்து பேஸ் கலர் ஒயிட் வித் பிங்க்கு கொடுத்துருந்தேங்க. இப்போது அதுக்கு அடுத்தது வந்து டேரெக்டாக ஸ்பெஷல் பிங்க்கில் ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்துக்கிறேன். ஷேடிங்ஸ் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த கோட்டிங் கொடுக்கலாம். இப்போ ரெட்டுக்கு வந்து நான் பேஸ் கலர் ஸ்கேலட் ரெட்டு கொடுத்துருந்தேன். அதுக்கு மேலே வந்து கிரிம்சன் ரெட்டில் வந்து நான் அகெயின் ஒரு சின்ன ஷேடிங்ஸ் கொடுத்துட்டு காய வச்சுக்கிறேன். இப்போ மேலே பிங்க் காஞ்ச இடத்துல வந்து நல்லா டார்க்காக கொடுக்கறதுக்காக நான் அந்த பிங்க்கு கூடயே வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஸ்கேலட் ரெட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். அது காயட்டும். இப்போ கீழே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏற்கனவே ஸ்கேலட் ரெட்டில் நம்ம கொடுத்துருந்தோம். இப்போது லைட்டாக ஸ்கேலட் ரெட்டில் பிளாக் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிளாக் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு அதுவும் ஃபைனல் ஆகிடும். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஃப்ளூரசன்ட் பிங்க்கில் எடுத்துகிட்டு கொஞ்சம் மிடில் லைட் அண்ட் மிடில் கொடுத்துருக்கோம். லைட்டாக நல்லா லைட்டப் பண்ணுற மாதிரி நல்லா ப்ரைட் கொடுக்குறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொடுத்துட்டு ரிமைனிங் அந்த எட்ஜஸில் வந்து ஒயிட் கலரில் எடுத்துகிட்டு நான் வந்து மெர்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு பிங்க் வந்து ப்ரைட்டாக நமக்கு கிடச்சிரும். இதோட நமக்கு ஷேடிங்ஸ் வந்து ஓவர். இதுக்கப்புறம் அதே ஒயிட்டை வந்து இந்த க்ரீனுக்கும் நம்ம லைட்டாக கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல அந்த கலர் எட்ஜ் ஆகிற இடத்துல அதே போல் ரெட்டுக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டு ப்ரெஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மெர்ச் பண்ணிக்கணும். அதிகமாக பேச்சஸாக ஒயிட் தெரியக்கூடாது. அது வந்து அப்படியே ஒரு ஷைனிங்காக தெரிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம் பாலிஷாக. அவ்வளோதாங்க, நமக்கு ஷேடிங் ஒர்க் முடிஞ்சது. இதில் வந்து இந்த பிங்க் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால ஸ்கேலட் ரெட் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரிம்சன் ரெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்னும் கொஞ்சம் டார்க் எடுத்து காட்டியிருக்கேன். இதோட நமக்கு ஷேடிங்ஸ் ஓவர். இப்போ வந்து நம்ம இந்த பார்டருக்கெலாம் வந்து எல்லோ கொடுத்துக்கலாம். நான் வந்து க்ரோம் எல்லோ எடுத்திருக்கேங்க. க்ரோம் எல்லோ எடுத்துகிட்டு அதில் வந்து சும்மா ஃபில் பண்ணியிருக்கேன். நான் அதில் ஒன்றும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணல. நம்ம அது எல்லாமே வந்து ஃபாயில் ஒர்க்கில் பண்ணிடுவோம். ஸோ நான் இது வந்து நார்மலாக வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். நமக்கு வந்து ஒரு அட்ராக்ஷன் அந்த நம்ம கொடுத்துருக்க கர்டைன் வந்து எப்படி தெரியுது அப்படின்ற ஒரு லுக்குக்காக நான் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைனிங் கொடுக்கலாம். அதாவது கிரிம்சன் ரெட்டில் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம அந்த இன்னும் கொஞ்சம் நமக்கு எடுப்பாக அந்த கர்டைன் தெரியணும்னா நம்ம லைனிங் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும். நம்ம ஃபாயில் ஒர்க் கொடுத்துட்டு அதோட எட்ஜஸில் வந்து பிளாக் கொடுத்துருப்போம். அதாவது இந்தியன் இங்கில் கொடுப்போம். இங்கே வந்து இந்தியன் இங்கில் கொடுக்குறப்போ இன்னும் நல்லா ப்ரைட்டாக தெரியும் பிளாக் எடுத்து கொடுக்குறோமோ. இப்போ நம்ம வந்து கிரிம்சன் ரெட்டில் கொடுத்துக்கலாம்.
கொடுத்துட்டு அந்த பார்டர் டிசைன் வந்து ஏற்கனவே நமக்கு அந்த ஃபாயில் ஒர்க்கில் பார்டர் பெருசாக கிடைக்கும். அந்த பார்டரோட ஒரு சின்ன அட்டாச்மெண்ட்டுக்காக தான் வந்து கிளாத்தோட ஒரு அட்டாச்மெண்ட்டுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன பொடி டிசைன் கொடுக்குறது. ஒரு லைன் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரு டாட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே வந்து கர்டைன் மேலே வந்து சின்ன சின்னதாக ஒரு சின்ன ஃப்ளவர் இருக்கிற மாதிரி 3 டாட் டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். நம்ம கர்டைனில் ரொம்ப அதிகமாக டிசைன் கொடுத்தோம் அப்படின்னா கர்டைனோட அந்த ஒரு நம்ம கலர்ஸ் வந்து எடுப்பாக தெரியாமல் போயிடும். ஸோ நம்ம மைல்டாக கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கர்டைனோட கலர் வந்து நல்லா பிரைட்டாக எடுத்து காட்டும். அவ்வளோதாங்க, நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணுன்னா சொல்லுங்கள். அடுத்த பதிவில் நம்ம வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கெட்ச் அல்லது கலரிங்கோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.